பசுமையுடன் இனிய வணக்கங்கள். எனது புதிய சொந்தங்களே, நம்ம சண்டேங்கிறதுனால நம்ம தோட்டத்தை போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாருங்க, இது நெல்லிக்காய் மரம். இன்றைக்கி என்னென்னா அதிசயமாக இந்த ஆக்சிஜன் கொஞ்சம் நல்லா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம பியூர் ஆக்சிஜன் இன்றைக்கி நல்லா கிடைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் மைல்டாக உங்களுக்கு அந்த ஆக்சிஜன் நல்லா கிடைச்சிது. அப்படியே காற்று தென்றல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம இன்றைக்கி தான் நம்ம பார்த்தோம். வழக்கமாக வரும். அந்த காற்று வீசும்போது நம்மையே அறியாமல் கீழே நல்லா துண்டை விரித்து நல்லா தூங்கிடுவோம். அதனால் அதை பற்றியே ஃபீல் ஆகாது. பட் இன்றைக்கி தான் அந்த மாதிரி நல்லா ஃபீல் ஆச்சு. பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், மரம் அது இது பலாமரம் செய்கிறது நல்லா தெரிஞ்சது இல்லையா. இது நெல்லிக்காய். இந்த சீசனுக்கு காய் வந்துடுச்சு. அம்மாவங்க தோட்டத்தில் நான் வச்ச மரம் அது காய் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் நம்மளதில் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள், இன்னுமே கொஞ்சம் க்ரோத் ஆகும்னு. இது நல்லாயிருக்கு. இது அடுத்தது பாருங்கள், இது நாவல் மரம், 2வது நாவல் மரம். இது கொய்யா. இது மாமரம் பாருங்கள், எவ்வளோ அழகாக பூ வச்சுருக்குது. வெறும் பூக்கள் மட்டும் இருக்குது. இன்னும் கொய்யா மரம் எல்லாமே காய்க்கு வந்துடுச்சு. ஆனால் காய் கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கிறது. இப்போ ஒவ்வொரு பேட்சுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4, 5 அவ்வளோதான் வைக்குது. இப்போ இது இளம் மரம் அப்படிங்கிறதுனால, அதாவது பிஞ்சு மரம், இன்னுமே கொஞ்சம் க்ரோத் ஆகி நல்லா பெரிய மரமாக வரைச்ச நிறையா வரும். இது பாருங்கள், இது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. பொறிக்காமல் விட்டு நம்ம கொஞ்சம் இலசாக இருக்கும்போதே நம்ம அறுவடை பண்ணியிருந்தோம்னா குழம்பு வச்சுருக்கலாம். வெண்டங்காய் புளிக்குழம்பு நல்லா வச்சுருக்கலாம். பார்க்காம விட்டாச்சு. நம்ம டைம் இல்லைங்கிறதுனால அது அப்படியே வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மாமரத்தில் பூக்கள் இருக்கிறது. இது கொய்யா. மாமரம் பாருங்கள், இப்போ தான் பூக்களில் தேன் பெட்டி வேறு என்ன ஆயிடுச்சுன்னா வேஸ்ட் ஆயிடுச்சு. அந்த தேனெல்லாம் தானாக குடிச்சிட்டு பறந்ததுனால தேன் பெட்டி இல்லை. இப்போ பக்கத்து தோட்டத்துலையாவது வாங்கி வைக்கணும்னு நினச்சிட்ருக்கிறேன். அதை கேட்குறக்கு கூட டைம் இல்லை. பாருங்கள், பிஞ்சு எல்லாம் எவ்வளோ வச்சுருக்கு. பூக்களும் பிஞ்சு இருக்கிறதுனால இந்த சமயம் நம்மளுக்கு தேன் பெட்டி சப்போர்ட் பண்ணோம். ஆனால் தேன் பெட்டி கிடைக்கல. கேட்டிருந்தால் கிடச்சிருக்கும், கேட்கவே இல்லை. பாருங்கள், சோளப்பயிர் கொஞ்சம் எல்லாமே நல்லா வந்துடுச்சு. நீ அறுத்து காய வச்சு எடுத்து வைக்கணும். அதனால் நம்ம அறுக்கிறதுக்கு பதிலாக அப்படியே கையிலேயே அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே வேரோடு வந்துடும். அந்த வேரில் இருக்கிற மண் கட்டிகள்லாம் அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம கட்டணும். அந்த வேரோடு கட்டணும் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக கரையான் வச்சிரும். இது நம்மளது செம்மண் காடு அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக ஒரு 2 நாள் அல்லது 3 நாளில் உங்களுக்கு கரையான் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால் தட்டில் இருக்கிற மண்கட்டிகளை தட்டி தட்டி தான் நம்ம எடுத்து கட்டி காய வச்சு கட்டி போரில் வைக்கணும். அந்த மாதிரி வச்சா மட்டும்தான் கரையான்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும். இல்லைன்னா டோட்டலாக கரையான் அரிச்சிருச்சு அப்படின்னா நம்ம கன்றுக்குட்டிகளுக்கு மாடுகளுக்கு ஃபுட்டு இது செட் ஆகாது. வேஸ்ட் ஃபுட்டு தான் ஆகும். இது என்னாகும், மண்ணுக்கு தான் உரமாகும். அந்த மாதிரி பாருங்கள், இன்னும் அரைக்கிறது நிறைய இருக்குது. ஆள் விட்டு அரைக்கலாமான்னு பார்த்தோம். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. இன்னும் யோசிக்க வேணும். யோசிக்கிறதுக்குள்ளே இதுவும் காஞ்சிரும். அதனால் இது கொஞ்சம் அடம்பாக இருக்கிறதுனால நம்ம அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம்னு மச்சான் சொல்லிகிட்டு இருந்தார். என்ன பண்ணுறது தெரியல. ஆள் கிடச்சா எடுத்துடலாம். இல்லைன்னா அப்புறம் நாமளே தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் நம்ம அரைச்சி கட்டி வைக்கணும்.
அரைச்சி ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு போட்டோன்னா காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் அதைய பனிப்பதத்துலேயே கட்டணும். மதியம் செய்கிற வேலையெல்லாம் இல்லைங்க. இது வந்து காலம்பரம் 6 மணிலேருந்து செய்கிற வேலை. 10 மணிக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும். அதுக்கப்புறமா இந்த வேலையில் வந்து நம்ம செய்ய முடியாது. அதோட இப்போ பாருங்கள், ஒரு குட் நியூஸ் என்னன்னா, கீரை விதையெல்லாம் வந்து நம்ம விதைச்சி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பாத்திக்கு இனி வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையானது வேணும் இல்லையா, ஒரு பாக்கெட் 30 ரூபாய்ன்னு சொல்லிட்டு இந்த ஷீடெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து செங்கீரை, அதே மாதிரி தண்டங்கீரை எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. தண்ணி போட்டுவிட்டு அந்த கீரை விதைக்கு தண்ணி பாய்க்கிறோம். அது நல்லா க்ரோத் ஆகி நல்லா வந்துடும். இன்னும் வந்துடுச்சுன்னா நம்ம வந்து வீட்டுக்கு தேவையானது எடுத்துக்கிட்டு, இது ஆர்கானிக் அப்படிங்கிறதுனால நம்ம உரமோ யூரியாவோ எதுவுமே போடுறதில்ல. வெறுமனே சாணி குப்பை மட்டும் போடுறது. அது மட்டும் போட்டு நம்ம வந்து விளைச்சல் எடுக்கிறதுனால நம்ம ஆரோக்கியம் வந்து ரொம்ப பாதுகாக்கப்படும். அதுதானே முக்கியம். இது பாருங்க, கொத்தமல்லி இருக்கு இல்லையா, கொத்தமல்லி லீஃபு அதை வந்து ஷீடு போட்டுட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் மேலே வந்திருக்குது. இது பாருங்கள், இது கீரை விதை தான். இது வந்து சிறுகீரை, தண்டுங்கீரை, சிறுகீரை இதெல்லாமே வந்து நம்ம வந்து விதைச்சுட்டது. மச்சை விதைச்சாரு, தண்ணியும் வந்து பாய்ச்சிட்ருக்குது இன்னொரு பாத்தியில். இது பாருங்கள், இது சிறுகீரை 30 ஒரு 5-6 பாக்கெட் வாங்கிட்டு வந்தார். அதை வந்து எல்லாமே விதைச்சி விட்டுட்டு தண்ணி விட்டுட்ருக்குறோம். அதே மாதிரி கொத்தமல்லியும் இருந்தது, அது முளைச்சது இல்லையா, அதில் இருந்த ஒரு பேக்கெட்டு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் வந்து விதைச்சி விட்டாச்சு. இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு முளைச்சி அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ வந்து கண்டிப்பாக இன்னொன்று போடுறேன். பாருங்கள், கொத்தமல்லி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இது நாட்டு கொத்தமல்லி. உங்களுக்கு வந்து இந்த செடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குட்டியாக தான் வளரும், ஆனால் நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், சீடு எப்படி பிரிஞ்சு அதில் அப்படியே அட்டாச்சாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் வரும் கொத்தமல்லி. இதுக்கப்புறமா வந்து இது வளர வளர அந்த ஷீடோட வேஸ்ட்டு அது வந்து கீழே விழுந்துடும். வளர வளர இது ஃபஸ்ட் லீஃப், இது தான். செகண்ட் லீஃப் தான் உங்களுக்கு வந்து டிசைனாக வரும். பாருங்கள், ஃபஸ்ட் லீஃப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் வர கண்டினியூஸாக வர லீவ்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிசைனாட்ட வரும் இல்லையா, பூவாக வர மாதிரி, அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக தெளிஞ்சிருக்குன்னு. ஆனால் இது எல்லாமே வந்து க்ரோத் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விவசாயியால் மட்டும்தான் முடியும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டு வளர்க்குற ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் இது வந்து இதை க்ரோத் பண்ணுற ஒரு டேலண்ட்டு இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறது தான் இருக்கும். இப்போ வந்து சின்ன சின்ன தொட்டியில் வளர்க்குறது இந்த மாதிரி எல்லாம் வந்து அதை வளர்க்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களால மட்டும்தான் இது நிச்சயமாக முடியும். ஏன்னா கொத்தமல்லி அப்படிங்கிறது வந்து நிறைய கொத்தமல்லி முளைக்காமையே போயிடும் தெரியுங்களா. அது வந்து என்னென்னு தெரியல, பிஞ்சு விதை அந்த மாதிரி இருக்கும். வேறு வந்து எப்படின்னா கொஞ்சம் கெமிக்கல்ஸ் வண்டு வைக்காமல் இருக்கிறதுக்காக, உங்களுக்கு ஓட்டை போடாமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி அதை வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுவும் முளைக்காது. அதனால் கொத்தமல்லி அப்படிங்கிறது முளைக்கிற ஒரு ஷீடு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பாருங்கள், இது வேஸ்ட்டு. அந்த ஷீடு வந்து அந்த பருப்பு வந்து முளைச்சி வந்ததுக்கப்புறம் அதனோட ஓடு இது வந்து தானாக ஒட்டிகிட்டு இருந்து கீழே விழுந்துடும்.
இது பாருங்கள் வெந்தயக்கீரை எவ்வளோ அழகாக வந்திருக்குது. இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உடனே அறுவடை பண்ணிக்கலாம். இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சேல்ஸ் பண்ணுறோமோ இல்லையோ நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியம். இது நம்ம புளிக்குழம்பு தான் வைப்போம். மறுபடியும் இதில் எதுவும் தெரியாது. வெந்தய புளிக்குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். அதனால அது சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டு நாக்கில் ஒட்டிக்கிச்சு. எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மசாலா அரைச்சி ஊற்றி மசாலா கொதிக்கும்போது வெந்தயக்கீரையை கட் பண்ணி உள்ளே போட்டோம் அப்படின்னா, நல்லா நைஸாக கட் பண்ணி உள்ளே போட்டோம் அப்படின்னா அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வெந்தய புளிக்குழம்பு அடிக்கடி கீரை புளிக்குழம்பு சேர்த்திக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், இலை வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு வரும்போது சாதத்தில் பூரா சுள் எறும்பு, சின்ன சின்ன எறும்பு இருக்கு இல்லையா, கடிக்கிற எறும்பு, அந்த எறும்பு உள்ளே போயிடுச்சு. சாப்பிட்லான்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா சாதத்தில் எறும்பு. எப்படிரா சாப்பிட்றதுன்ட்டு அந்த எறும்பு இல்லாத பகுதியை எடுத்து கொஞ்சமாக சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம நாய்க்குட்டிங்க 3 பேர் இருக்கிறாங்களே அவங்களுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பசி தாங்காது இல்லையா, அதனால் எறும்பு அதிகமாக இருக்கிறத நம்ம பால் ஊற்றி தயிர் ஊற்றி ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு அவங்களுக்கு வச்சுருவோம். அவங்க டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிட்டுக்குவாங்க. பாருங்கள் எவ்வளோ எறும்புன்னு. எப்பா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி எறும்பு நான் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.